அதிமுகவில் உச்சம் தட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவின் அடிப்படை உறுப்பினராயிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் முடிவுக்கு என்ன காரணம்? இன்று காலையிலிருந்தே ஒரே பரபரப்பு அறிவாலய மட்டத்தில். என்னென்னா, ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய போகிறார் என்ற பரபரப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி இன்று காலை அறிவாலயம் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை முறைப்படி இணைத்திருக்கிறார். அந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னா, அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 2 முறைக்கு மேலே முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவின் விசுவாசி, இப்படி இந்த பல பட்டங்களுக்கு சொந்தக்காராக விளங்கிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தற்போது இணைந்திருவது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அரசியலில் எதிர்காலம் கருதி இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இதன் மூலம் அதிமுகவுக்கு பெரும் சவாலாக ஓ பன்னீர்செல்வம் இருப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அவர் சார்ந்த சமூகம் மற்றும் தேனி மாவட்டம், தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக விஷயம் இருந்தாலும் ஒரு விவாத பொருளாக தற்போது மாறியிருக்கு என்பதில் ஒரு மாற்றமில்லை. திமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வருகை கூடுதல் பலத்தை கொடுக்குமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான அரசியலை திமுக முன்னெடுத்துன்னு சொல்லலாம். இப்படி ஒரு அதிரடியான இணைப்பை எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு.